ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பார்ன் பேபிக்கு ஹெட் பேண்டு தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து ஹெட் பேண்டுக்கு இந்த ஃப்ளவர் பண்ணிட்டு நம்ம ஹெட் பேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளோட நார்மல் ஹேர் பேண்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பஃப் ஃப்ளவர் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எலாஸ்டிக் வந்து நார்மலாக உங்களுக்கு ஆன்லைனில் அமேசான் அந்த மாதிரி வெப்சைட்டில் கூட கிடைக்குங்க. வேணும்னா அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் செஞ்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு 2mm ஹூக் சைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கலாங்க. ஸ்டிச்சஸ்ஸு மேஜிக் ரிங் எல்லாம் எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி விரல் சுற்றி நூல் எடுத்துக்கணும் 2 வாட்டி. செகண்ட் நூலை ஃபஸ்ட் ஒன்க்கு அடியில் ஹூக்கை விட்டு எடுக்கணும். இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து 3 செயின்ஸ் போட்டுக்க போகிறேங்க. இந்த 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். இப்போது ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டாச்சா, இன்னும் 4 டபுள் க்ரோஷெட் இந்த ரவுண்டில் போடணுங்க. டபுள் க்ரோஷெட் எப்படி போடணுன்னா, ஹூக்கு மேலே நூல் சுற்றிக்கணும். ஃபஸ்ட்டு சுற்றிட்டு அந்த சென்டரில் ஹூக்கை விடணும். விட்டதுக்கப்புறம் இந்த யானை எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 3 லூப் இருக்கா, ஃபஸ்ட்டு 2 எடுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேங்க. இன்னும் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். மொத்தம் 5 டபுள் க்ரோஷெட்டுங்க. அந்த 3 செயின்ஸ் போட்டோமா, அது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். ஸோ ரிமைனிங் நான் 4 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா ஹூக்கை அப்படியே வெளியில் எடுத்துடணுங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின்ஸ் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் 3rd செயினுக்குள்ளே ஹூக்கை விடணும். விட்டதுக்கப்புறமா நம்ம எங்கேருந்து ஹூக் எடுத்தோமோ அந்த யானையை அதில் ஹூக்கில் வச்சுட்டு அந்த யானை இந்த செயின் வழியாக எடுத்துடணுங்க. இதுதான் பாப்கார்ன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 செயின்ஸ் போட்டுக்கணுங்க. நான் ஒரு செயின் போட்டிருக்கேன், இன்னொரு செயின் போட்டுட்டேன். திருப்பி மறுபடியும் 5 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. அதாவது மொத்தம் 6 பாப்கார்ன் வந்து வரணும். ஓகேவா? ஸோ 5 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் போட்ட செயின் இருக்குமா, அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக முடித்ததை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். அதுதான். இப்போ பாருங்கள், 5 போட்டதுக்கப்புறம் ஹூக்கை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் போட்ட செயின் இருக்குமா, அதில் போயிட்டு அந்த யானை இது வழியாக எடுத்துகிட்டு 2 செயின்ஸ் போட்டுக்கணும். இப்போது நம்ம 2 பாப்கார்ன் ஸ்டிச் பண்ணிட்டோம். திருப்பி இதே மாதிரி இன்னும் 4 பண்ணணுங்க. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பாப்கார்ன் ஸ்டிச் பண்ணுறதுக்குமே 5 டபுள் க்ரோஷெட் போட்டு இந்த சேம் ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணணும். டோட்டல் 6 வருங்க. நான் 6ம் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன்.
இப்போ பாருங்கள் நம்ம வந்து 6 போட்டாச்சு. அந்த பாப்கார்ன் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம இந்த 2 பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கும் நடுவில் தாங்க அடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஸ்பேஸ்லேயும் ஒரு வாட்டி கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 6 போட்டிருக்கோமா, ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயுமே 2 பாப்கார்ன் ஸ்டிச் வர மாதிரி பண்ணணுங்க. 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். ரிமைனிங் 4 டபுள் க்ரோஷெட் இதே ஸ்பேஸில் போட்டுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு அந்த 3 செயின்ஸ் போட்டிருப்போம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு லாஸ்ட்டாக முடிச்சிருக்க யானை எடுத்துட்டு இது வழியாக வந்து 2 செயின்ஸ் போட போகிறோம். திருப்பி 5 டபுள் க்ரோஷெட் போடணுங்க சேம் ஸ்பேஸில். அதாவது ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயுமே 2 பாப்கார்ன் ஸ்டிச் போட்டிருக்கணும். இப்போது நான் இந்த ஸ்பேஸில் 2 போட்டுட்டேன். அதே மாதிரி அடுத்த ஸ்பேஸில் 2. இந்த மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணணும்.
பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டாக போட்ட பாப்கார்ன் ஸ்டிச்சோட டாப்பில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு செயின் போட்டு கொஞ்சம் நூல் அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம இந்த ஹெட் பேண்டோடு வச்சு தைக்கணுங்க. அந்த குட்டி யானை பிடிச்சி நல்லா இழுத்து அந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவரை அந்த ஹெட் பேண்டில் வச்சு தைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெட் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டியாக ஸ்டோன் ஒன்று வச்சிங்கன்னா நம்மளோட க்யூட் ஹெட் பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ஹெட் பேண்ட் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.